கூட ராஜாவே அப்பா எங்க யூடியூப் ஏசப்பா ஊழியங்களுக்கு ராஜாவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஏசப்பா, ஜெபிக்கிற பிள்ளைங்க, எங்களோட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைங்க ஏசப்பா, லைக்ஸ் போட்ட பிள்ளைங்க ஏசப்பா, மெசேஜ் பண்ணிருக்கு ஜெப குறிப்பு சொன்ன எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. போன் பண்ணி பேசினவங்க எல்லாரையும் ஏசப்பா அப்பா, என் தகப்பனே அநேக ஜனங்கள் சமாதானம் இல்லாம இருக்காங்கப்பா. அப்பா இதோ நான் உங்களுக்கு என் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்ன தெய்வமே அப்பா, உங்க சமாதானத்தை ஏசப்பா யூடியூப் பாக்குற எல்லா பிள்ளைங்களோட இருதயத்துல ஊற்றுங்க. கிறிஸ்தவ சேனல் பாக்குற எல்லா ஜனங்களோட இருதயத்துல ஊற்றுங்கப்பா. உங்க சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்தை தொடட்டும். அவங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் நீங்க தாங்க ஏசப்பா. எந்த மனுஷனாலையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தர முடியாது ராஜாவே. ஏசப்பா நீரே சமாதானத்தின் காரணம் ராஜாவே. அப்பா என் தகப்பனே அப்பா, என் தகப்பனே அப்பா, எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அநேக சமாதானம் இல்லாம இருக்காங்க அப்பா. எல்லாருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்கப்பா. அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி போயிரும்ப்பா. நீங்கி போயிருந்தோம் ஏசப்பா. ஏசப்பாவோட நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்கிறோம் சொன்னீங்கல்லப்பா. கேளுங்க அப்போ உங்களுக்கு தகப்பதும் சொன்னீங்கல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா மனம் இறங்கி எல்லா பிள்ளைகளோட கடன் பிரச்சனை இருந்து அவங்களுக்கு விடுதலை தாங்க தெய்வமே அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா அப்பா. ஏசப்பா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ராஜாவே. அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அவங்களோட கையின் பிரயாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வதித்தீங்க தெய்வமே அப்பா. அதே போல ராஜாவே யூடியூப்ல மெசேஜ் அனுப்புறவங்க பாக்குறவங்க ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க வார்த்தைகளை பயபக்தியோடு கேட்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. அவங்க செழித்து காணப்படணும் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளோட முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாது ஏசப்பா. ஏசப்பா நீர் அவங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும் ராஜாவே. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. அவங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைங்க ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா அப்பா. எங்களோட யூடியூப் சேனல் ராஜாவே அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பத்தை கர்த்தர் ஏசப்பா ஆசீர்வதித்ததே அதற்காக நன்றி ஏசப்பா. 700க்கு மேல ஏசப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் கிருபை செய்திருக்கீங்களப்பா. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்களேப்பா. அதற்காக நன்றி 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 ஏசப்பா. அநேகரோட உள்ளத்துல உங்களுடைய வார்த்தைகள் தொடுகிறதே ராஜாவே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஏசு ராஜா ஒருவருக்கே ராஜாவே. நீரே அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி அதிசயத்தை செய்யுங்க ஏசப்பா. அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. சமாதான சந்தோஷத்தை தாங்கப்பா. அவங்க பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு விடுதலை தந்து ஏசப்பா அவங்க துதிக்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு கரங்களை தட்டி நன்றி. சோத்ரம் 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 சோத்ரம். கொழும்புல இருந்து பேசுறாங்க. அவங்க பேர் செல்வியாவா? செல்வினாக்கா செல்வியா? திக்கல் சில்வா. திக்கோல் சில்வா. திக்கோல் ஒரு பிள்ளைங்க பேரா? அது அவங்க சொல்லுவாங்க. திக்கோல் ஸ்ரீலங்கா. திக்கோல் சில்வா ஸ்ரீலங்கா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேலைக்காக நன்றி சொல்ற இசப்பா. ஆண்டவரே இப்படி பாதத்தை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்ரீலங்காவில இருந்து தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே ஜெபிக்க சொன்ன அந்த சில்வா அந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அன்றைக்கும் அந்த சில்வாவை தேவகரத்துல போட்டு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அன்பு மகனை தேவகரத்துல வைக்கிறேன், பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்துல கர்த்தாவே கஷ்டம் என்று சொல்லியிருந்தாங்க தகப்பனே. கர்த்தாவே போன் போட்டு சொன்னாங்க தகப்பனே. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல தகப்பனே குடும்பத்துல பெரிய சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. எந்த காரியத்தை குறிச்சு சமாதானம் இல்லாதது கஷ்டப்படுறாங்களோ
அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. செல்வா தகப்பனே கொடுக்கப்பட்ட தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்ப ரத்தத்தை தெளிக்கிறப்பா. அவங்க வீட்டுக்குள்ள ஏசப்ப ரத்தத்தை தெளிக்கிறேன். தொழில் செய்யற இடத்துல ஏசப்ப ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. அந்த போட்ல ஏசப்ப ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கத்துட்டு ஒப்பு கொடுக்குறப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வீட்டுல தகப்பனே வயதான அம்மா தகப்பனே சுகம் இல்லாமல் இருக்காங்க தகப்பனே. கர்த்தாவே என் மகளுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாங்க நான் ஜெபிக்கிறேன். சுகத்தை கொடுங்கப்பா. அந்த படுக்கை எடுத்து அவங்க எலும்ப கிருவி செய்யுங்க தகப்பனே. தகப்பனே ஒரு படுக்கை எடுத்து புறப்பட்டு அடைந்து சொன்னீரே, படுக்கை எடுத்து நடக்க சொன்னீரப்பா. ஆண்டவரே 38 வருடமா திமிர்வாதத்தை இருந்த மகனை நடக்க சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த மகள் தகப்பனே படுக்கையில இருக்கிற அந்த மகள் ஐயா தன்னை சோகமா இருக்கிற அந்த மகளை கர்த்தருக்கு ஏசப்ப ரத்தம் அந்த மகள் மேல தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்ப ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்ப ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மகள் மேல கர்த்தர் உயிர்த்தல்ல வல்லமை இறங்கட்டீங்க, உயிர்த்தல் வல்லமை இறங்கட்டீங்க, உயிர்த்தல் வல்லமை இறங்கட்டியா. கர்த்தர் நாங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. உயிர் எடுத்து ஆயுஷ்களை கூட்டி கொண்டு மாண்டவரே, கூட்டி கொண்டு மாண்டவரே, கூட்டி கொண்டு மாண்டவரே. உமானுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லப்பா. கர்த்தர் பார்த்ததற்கு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். செல்வா குடும்பத்தை ஆசீர்வதிமான்றதே, தொழிலை ஆசீர்வதிப்பா. மீன் பிடிக்கிற தொழிலை ஆசீர்வதிமான்றதே, மீன் பிடிக்கிற தொழிலை ஆசீர்வதிமான்றதே. சுத்திலேஸ்வரத்தை தெரிவித்து ஜெபிக்கிறையா. கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. கொடுத்த 2 பிள்ளைகளையும் தேவகத்துல வைக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகளை கண்ணி மணி போல பாதுகாத்துலங்கய்யா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. வேலையாச்சு பாதுகாத்துலங்கப்பா. குறைகள் நிறைவாகட்டியா. அற்புதம் நடக்கட்டியா. அதிசயம் நடக்கட்டியா. கத்தர் பயன்படுங்கப்பா. கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா நீர் அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே. கர்த்தர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறியா. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. நல்ல சுகத்தோட மகளை எழும்பட்டுயா. எழுப்பும் ஆண்டவரை, எழுப்பும் ஐயா. இப்படி வல்லமை மகளுக்குள்ள இறங்கட்டியா, இறங்கட்டுமையா, இறங்கட்டுமையா, இறங்கட்டுமையா. கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். செல்வா குடும்பம் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்துலுங்க ஏசப்பா. குடும்பத்துல பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. தடையெல்லாம் நீக்கி போட்டுங்க ஏசப்பா. தெளிக்கிறேன் கர்த்தர் ஆவியதோட ஆட்கொண்டு வழியாடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். முதியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறையா. முதியோர்களை கட்டளைக்கிறேன், ஆசீர்வதிங்க தகப்பனே. முதியோர்களை கட்டளைக்கிறேன், ஆசீர்வதி மாண்டாரே. பரிசுத்தப்படுத்த மாட்டாரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதி மாண்டாரே, முதியோர்களை ஆசீர்வதி மாண்டாரே. கத்தடிக்காரன் பொறுப்படுத்தி நடத்துங்க. கத்தடிக்காரன் ஆசீர்வதிக்க முதியோர்களை கத்தடி பார்த்தக்கிற ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். முதியோர்களை ஆசீர்வதி மாண்டாரே. ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியமாண்டவரே, ஆசீர்வதியமாண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. முதியோர்கள் நல்ல சுகத்தையும் பலத்தை தீர்க்காயசையும் கொடுங்கப்பா. ஆண்டவரையும் தங்கி கட்டுற சமாதானத்தோட வச்சுங்கப்பா. முதியோர் மத்தியில ஒரு எழுப்பு தாக்கி போடுங்கப்பா. முதியோர் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டியா, சந்தோஷம் உண்டாகட்டியா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுது. ஆசீர்வாதம் முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்கள் எங்க இருக்கிறது கர்த்தர் முன்கூட்டி செஞ்சுருப்பாங்க. சோத்திரப்பா. அவங்களுடைய பிள்ளைகள் வீடுகள் இருப்பாங்களே தகப்பனே. சோத்திரம் இல்லாட்டி தகப்பனே ரூம்ல இருப்பாங்க தெரியாது சொன்ன. எந்த இடத்துலதான் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும், அரவணைப்பு இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும், சவிக்கும் வரட்டும். தேவனே தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா.